எல்லாருக்கும் வணக்கம். வோடஃபோன் ஐடியாவுக்கு ரீசெண்டாக கவர்மெண்ட்டோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதனால இந்த கம்பெனி தப்பிச்சிடும், குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உண்மை நிலவரம் என்ன, வோடஃபோனுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைச்சது, இது 2016 தொடர்ந்து கீழே கிட்டத்தட்ட தரை தட்டி கோவிட் டைமில் தரை தட்டி $3 இப்போ 2025 $7 $8 தத்தளிச்சிட்டு இருக்கிற வோடஃபோன் ஐடியா மீளுமா வீழுமான்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் ஒரு காலத்தில், அதாவது ஒரு 10 வருஷம் முன்னாடி 6-7 டெலிகாம் பிளேயர்ஸ் இருந்தாங்க. என்னதான் பாரதி ஏர்டெல் நம்பர் 1 அப்போலேருந்து இருந்தாலுமே அதுக்கே டஃப் கொடுத்துட்டு இருந்த ஒரு சின்ன கம்பெனி தான் ஐடியா. அதுக்கப்புறம் ஹச் ஆச்சு, ஹச் வோடஃபோன் ஆச்சு. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. பக்டாக ஹச் டாக் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுற அளவுக்கு இதோட அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அப்புறம் ஜூன்னு ஒரு கேரக்டரை கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம வாழ்க்கையோட பின்னி பிணைஞ்சிருந்தாலும் அதுக்கப்புறம் அதோட அழிவு ஸ்டார்ட் ஆச்சு. 2016 ரிலையன்ஸ் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே மாறி போச்சு. வோடஃபோன் ஐடியா ஆக்சுவலி ஐடியா செல்லுலரோட இணைஞ்சு வோடஃபோன் ஐடியாவாச்சு. ஸோ இந்த சிச்சுவேஷன் எப்போ மோசமாச்சுன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம்ல ஒரு பெரிய தீர்ப்பு வந்தது. டிஓடிக்கு சாதகமா வந்த அந்த தீர்ப்புனால கிட்டத்தட்ட 69,000 கோடி வோடஃபோன் கவர்மெண்ட்டுக்கு, அதாவது டிஓடிக்கு கட்ட வேண்டியதா போச்சு. கவர்மெண்டோட மிகப்பெரிய சப்போர்ட் கிடைச்சிட்டு இருக்கு, நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, வோடஃபோன் ஐடியா ஸ்பெக்ட்ரம் ஆக்ஷன் டியூஸ் நிறைய கட்ட வேண்டியிருந்தது. அதுல கிட்டத்தட்ட 369 பில்லியன் ரூபாய் மதிப்புக்கு அவங்க கட்ட முடியாம தத்தளிச்சதால கவர்மெண்ட் இறங்கி அவங்களோட ஸ்டாக் அதுக்கு பதிலாக வாங்கிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 49%. ஸோ கவர்மெண்ட் ஓப்பனா சப்போர்ட் பண்ணி அதை இது பண்ணிக்கல. ரேதர் இந்த கம்பெனி இன்னும் மோசமா போயிடக்கூடாது, பிளஸ் அவங்களுக்கு தர வேண்டிய நிலுவைத் தொகை எப்படியாவது வந்தா சரி அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் தான். ஸோ இது கவர்மெண்ட் பண்ணணுமா வேணாமா அப்படிங்கிறது வேற விஷயம். பட் இப்போதைக்கு இது ஒரு நல்ல பாசிட்டிவான நியூஸா பார்க்கப்பட்டது. மார்க்கெட் ரியாக்ஷன் ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. 10% அப்பர் சர்க்கிட் டச் ஆச்சு. ஆனா வோடஃபோனோட ஃபியூச்சர் இன்னமும் அன்சர்டன் தான் சொல்லுவோம். ஏன்னா நிறைய நெட்வொர்க் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், 5G ரோல் அவுட் பண்ணணும். அதுக்கு எல்லாத்துக்கும் நிறைய கேபிட்டல் தேவைப்படுது. அதே மாதிரி ஜியோ ஏர்டெல்லோட போட்டி போடணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்பெக்ட்ரம் பாக்கி தொகை ஓரளவுக்கு ஷேர்ஸ் கொடுத்து சரி பண்ணாலும் இன்னமும் ஃபினான்சியல் பொசிஷன் மோசமாக தான் இருக்கு. முக்கியமா கம்பெனியோட கடன் சுமை தான் ரொம்ப கொடுமையா இருக்கு. 51,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல்னா 2,50,000 கோடி கடன் இருக்கு. வருமானத்துக்கு முக்கியமா வழி வேணும்னா நிறைய சப்ஸ்கிரைபர் வேணும். ஆனா நெட்வொர்க் சரியில்லை, அதுக்கப்புறம் 5G இல்லை அப்படிங்கறதால சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் ஏர்டெலுக்கும் ஜியோவுக்கும் தாவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய நெட்வொர்க் குவாலிட்டி இஷ்யூஸும் இருக்கிறதால பெரிய பிரச்சனையா இருக்கு. 5G இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வரும்னா நிறைய முதலீடு தேவைப்படுது. அதுக்கு ப்ரமோட்டர்ஸ் நிச்சயமா ரெடியா இருப்பாங்களா அப்படிங்கிறது சந்தேகம்தான். பாசிட்டிவ் அப்படின்னு ப்ரோஸ் அப்படின்னு லிஸ்ட் பண்ணா கவர்மெண்டோட சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அதுவும் எந்த அடிப்படையில் நமக்கு இன்னும் தெரியாது. வெறும் நிலுவைத் தொகை வாங்க மட்டும்தான் அப்படின்னா அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் ஃபியூச்சரிஸ்டிக்கா நிறைய சப்போர்ட் கிடைக்கும், இதுலேருந்து ஏதாவது பெரிய மாற்றம் நிகழும் அப்படின்னா நிச்சயமா அது பாசிட்டிவ். அதுக்கப்புறம் அந்த டாரிஃப் ஹைக்குனால இவங்களுக்கு கொஞ்சம் ரெவென்யூ ஜாஸ்தியாக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் முக்கியமா இந்த இண்டஸ்ட்ரி கண்டினியூஸா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இந்தியாவில் முக்கியமா டெலிகாம் மார்க்கெட் நிறைய எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு தான் இருக்கு. அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சு இவங்க கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணி ஓரளவுக்கு 5Gயும் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கை கிடைக்கும். கான்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தா கடன் தான் ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்புறம் காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஜாம்பவான்கள் ஜியோவும் ஏர்டெல் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் மார்க்கெட் ஷேர் எல்லாமே இருக்கு. 5G இன்னும் இவங்களால சரியா ரோல் அவுட் கூட பண்ண முடியல அப்படிங்கிறது மிகப்பெரிய பின்னடைவு. அப்புறம் இதுல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ஸ்பெகுலேட்டிவ் நேச்சரா தான் இருக்குமே, ஏன்னா ஹை வாலட்டிலிட்டி இருக்கிறதால ஒரு சரியான லாங் டேர்ம் முதலீடு எல்லாம் கிடையாது. நம்பர் படி ஃபண்டமெண்டல்ஸ் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தா எங்கடா இங்க இருந்த ஃபண்டமெண்டல்ஸ் காணோம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா எல்லாமே நெகட்டிவ்.
டெக்னிக்கல் சார்ட் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு எடுத்து பார்த்தா இதோட ஆல் டைம் ஹை 123. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஜியோ வந்ததுக்கப்புறம் கீழே சுருங்க ஆரம்பிச்சது. கோவிட் டைமில் கிட்டத்தட்ட 3 ரூபா சொச்சம் போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. இன்ஃபேக்ட் இந்த ஸ்டாக் பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எனக்கு தெரியாதப்ப, அதாவது ஜியோ வர்ற சமயத்தில் கொஞ்சம் கீழே வந்தப்ப ஒரு 84-85 ரேஞ்சில் நான் வந்து புரோக்கர்ஸ், என்னோட ஸ்டாக் புரோக்கர் சொன்னதெல்லாம் வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னால் எதுவுமே பண்ண முடியாமல் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிவிட்டு லாஸ் புக் பண்ணி தான் வெளியில் வர்ற மாதிரி ஆச்சு. ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து ஒரு 10 வருஷம் முன்னாடி டெலிகாம் இண்டஸ்ட்ரி இருந்த சுச்சுவேஷன் வேற, இப்போ வேற. அப்போ நிறைய பிளேயர்ஸ் இருந்தாங்க, ஓரளவுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த அளவுக்கு கடனும் கிடையாது. ஆனால் இப்போ உள்ள சுச்சுவேஷன், வோடஃபோன் வந்து ஒரு 4வது சின்ன பிளேயர், அதாவது ஃபர்ஸ்ட் 2 பிளேயர் வந்து பாரதி ஏர்டெல் ஜியோ, 3வது பிஎஸ்என்எல். அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக சப்ஸ்கிரைபர் இருக்கிற ஒரு நெட்வொர்க் தான் இது. ஸோ இதில் வந்து புதுசாக மேலே வரணும்னா நிச்சயமாக எக்கச்சக்க கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணணும், கடனை அடைக்கணும். இல்லைன்னா வந்து அந்த ப்ரமோட்டர்ஸ் வந்து ஏதாவது பண்ணி வேற லெவலில் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்தா மட்டும்தான் இது தப்பிக்க முடியும். ஸோ கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் அது எந்த அளவில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம சின்ன முதலீட்டாளர்கள் அப்படிங்கிறதால இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு சிலர் எப்படி இதை வந்து அணுகிறாங்கன்னா, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு 1000 ஷேர் வாங்கிட்டு அதை அப்படியே மறந்து போயிடுவேன். ஸோ 7 ரூபாங்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. 7000 ரூபா வந்து 20,000 ரூபா ஆனாலும் சரி, 1 லட்சம் ரூபா ஆனாலும் சரி, 7000 ரூபா அப்படியே போனாலும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து கவலையே இல்லை, ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னா அது ஒரு வேற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அது வந்து அதை டோட்டலாக வந்து ஒரு ஸ்பெக்குலேட்டிவாக தான் பார்க்குறாங்களே ஒழிய லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்காக பார்க்கல. பட் நம்ம லாங் டேர்ம் இன்வெஸ்டிங்க்கு ஒரு நல்ல ஸ்டாக் வேணும்னா இது நிச்சயமா அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் நமக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. ஸோ சிறு முதலீட்டாளர்களாகிய நம்ம வந்து கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னோட பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஒரு தீவிரமான பகுப்பாய்வு, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். அப்படி இருந்தால் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இது பை செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.